மலைக்க வைக்கும் ஊதியம். இஸ்ரேலில் கட்டடப் பணிக்கு மாதம் ரூபாய் 1.36 லட்சம் சம்பளம். ஏன் ரிஸ்க்? இதுதான். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேலில் தற்காலிக பணிக்கு இந்தியர்கள் அதிகம் பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர். ஆனால் இஸ்ரேலில் பணி செய்வதை மிகவும் சவாலானது என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் விலக்கி உள்ளனர். மனிதர்கள் வரலாறு நெடுகவும் போர் தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. இப்படியாக நீண்ட காலமாக நடைபெறும் போர்களில் ஒன்றுதான் இஸ்ரேல் ஹமாஸ் போர். 2ஆம் உலகப் போரில் ஜெர்மன் படையிடமிருந்து தப்பி பாலஸ்தீனத்திற்கு அகதியாக வந்த யூதர்கள் தங்களுக்கு என ஒரு நாட்டை உருவாக்கி கொள்ள முயன்றனர். இவர்களின் கோரிக்கைகளை அறிந்து கொண்ட அமெரிக்காவும் பிரிட்டனும் போரில் இவர்களை பயன்படுத்தி கொண்டது. இதற்கு கைமாறாக பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் எனும் நாட்டை உருவாக்க உதவி செய்தது. அகதியாக வந்தவர்கள் தங்கள் நாட்டை பிளவுபடுத்தி அதில் இஸ்ரேல் எனும் நாட்டை புதிய நாட்டை உருவாக்கியதை ஏற்றுக்கொள்ள முடியாது பாலஸ்தீனியர்கள் இதற்கு எதிராக கிளர்ந்தனர். பதிலுக்கு இஸ்ரேல் முழு பாலஸ்தீனத்தையும் ஆதரிக்க முடிவெடுத்தது. இப்படியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பான ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நீடித்து வருகிறது. இந்த போர் கடந்த ஆண்டு அக்டோபரில் மீண்டும் உச்சம் பெற்றது. இந்நிலையில் இஸ்ரேலுக்கு வேலைக்கு செல்ல லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்கள் முன் வந்திருக்கின்றனர். இதற்கு காரணம் இந்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் இஸ்ரேலிய அரசாங்கத்துடன் போட்ட ஒப்பந்தம்தான். கடந்த ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. இதன்படி கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு துறையில் தற்காலிகமாக இந்திய தொழிலாளர்கள் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களை விட அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச இளைஞர்கள் இஸ்ரேல் செல்வதற்கு தயாராக இருக்கின்றனர். கடந்த ஆண்டு இறுதியில் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் இஸ்ரேலிய அரசு நிறுவனமான மக்கள் தொகை குடிவரவு மற்றும் எல்லை ஆணையம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒப்பந்தத்திற்கு பிறகு உத்தரப்பிரதேச அரசாங்கம் இஸ்ரேலில் 10,000 வேலைவாய்ப்புக்கான விளம்பரங்களை வெளியிட்டது. 21 முதல் 45 வயதுடைய இந்திய இளைஞர்கள் இஸ்ரேலிய பணிக்காக தேர்வு செய்யப்படுகின்றனர். மாதம் 1.36 லட்சம் வரை ஊதியம் கிடைக்கலாம். பெரும்பாலும் இந்த சம்பளம்தான் அதிக இந்திய இளைஞர்களை இஸ்ரேல் நோக்கி ஈர்க்கிறது என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆனால் இதில் இருக்கும் ரிஸ்கையும் அவர்கள் விலக்கியுள்ளனர். அதாவது இஸ்ரேலில் வேலை செய்வது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஏனெனில் அங்கு போர் நடைபெற்று வருகிறது. இதுவரை 80 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 20க்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்து இஸ்ரேல் வேலைக்கு வரும் தொழிலாளர்கள் தவறாக நடத்தப்படுகிறார்கள். இந்தியாவில் இருப்பதை போன்று இஸ்ரேலில் மருத்துவமனைகளை எதிரியை அணுக முடியாது. இது எல்லாவற்றையும் விட அங்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு ரூபாய் 120, 1 லிட்டர் பால் 140 ரூபாய், டூத்பேஸ்ட் 380 என விற்பனை செய்யப்படுகிறது. இருப்பினும் மாதம் 6,000 முதல் 8,000 வரை ஊதியம் பெறும் இளைஞர்கள் இஸ்ரேலுக்கு சென்றால் பிழைத்துக் கொள்ளலாம் என்று நம்பி அங்கு செல்கின்றனர். அங்கு ஷட்டர், கார்பெண்டர், இரும்பு வளைக்கும் பணி, பீங்கான் டைலிங் பணி, பிளாங்கரிங் பணிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.